ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸ் இன்றைக்கி வந்து பார்க்குறது. மேத்தமேட்டிக்ஸில் நம்ம எத்தனை கொஸ்டின் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரியா? தமிழ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. தமிழ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோமோ அதே அளவுக்கு மேத்தமெட்டிக்ஸும் ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். என்ன அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரியா? இருக்கிற ஷார்ட் டைம் பீரியடில் வந்து நம்மளால் வந்து புக்கை ஃபுல்லாக அப்படியே ரெஃபர் பண்ணி நம்மளால் படிக்க முடியாது. இப்போதைக்கு அது வந்து இருக்கிற சான்ஸ் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிற மாடல்ஸ் பொறுத்து நம்ம வந்து எடுத்து அதுக்கு என்னென்ன மாடல் எப்படிலாம் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஆன்சர்ஸ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து செக் அவுட் பண்ணல அப்படின்னா, இதுக்கு முன்னே இருக்கிற மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கொஸ்டின் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, A:B:C = 2:3:4. அப்போது ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ என்ன 3, சியோட வேல்யூ 4. அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம், சரியா? எனில் A/B B/C C/A = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே சரி கொஸ்டின்ஸை வந்து நல்லா வாசிங்க, டைம் எடுத்து புரிஞ்சு வாசிங்க. உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து அதிலே இருக்கும். அப்போ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, சரியா? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ABC Dன்னு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம்ல, ஏ வந்து 2, பி வந்து 3, சி வந்து 4. இங்கே இது தானே கேட்டிருக்காங்க. இந்த இது ஃபார்முலாவை அப்படியே எழுதிருங்க. A/B B/C C/A அப்படின்ட்டு அப்படியே எழுதிருங்க. அதுக்கு வந்து ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3 பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4 சியோட வேல்யூ 4, ஏயோட வேல்யூ 2. இப்போ இருக்கா? இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது பைக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது காமனாக ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு இல்லை. காமனாக இருந்தால் தான் நம்ம அதை என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணியோ என்ன பண்ணணுமோ பண்ணி போடலாம். இங்கே காமனான இதே இல்லை. அதனால் காமனாக வாங்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த 3/4 மீச்சியமாக கண்டுபிடிக்க போகிறோம். 3/4 மீச்சியமாக கண்டுபிடிக்கும்போது அப்போது 3 மீச்சியம் எல்லாருக்குமே கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். 3 × 2 × 2 × 1 அப்படின்னு இருக்கும். 3 × 2 × 2 × 1. அப்போது ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 12, மீச்சியமாக 12. அப்போது 12ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 12 × 2/3 12 × 3/4 12 × 4/2. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம், சரியா? இப்போது கேன்சல் பண்ணுறோம். நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ கேன்சல் பண்ணுறோம், சரியா? 3ஐயும் 12ங்கும்போது 1 3 3 23 6 4, சரியா? 4 4 3 12. அப்போது இங்கே 4ஐயும் இதையும் இங்கே 3, இங்கே 6 வரும், 6 வரும், ஓகேவா? இப்போது நம்ம கேன்சல் பண்ண முடிகிறது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற ஆன்சரை மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம், சரியா? 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 4 × 2 8, சரியா? அதுக்கப்புறம் 3 × 3 9, 6 × 4 24. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 8:9:24. அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏன் ஆப்ஷன் 8:9:24. இதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர், சரியா? இப்போ இந்த மாடலில் வர உங்களுக்கு கணக்கு எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண தெரியும், ஓகேவா? இப்போ 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 12 to 13 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கேட்பாங்கன்னு வைங்களேன். நீங்கள் இந்த 12 to இதை ஈஸியாக உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து போட்டுடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து தெரியும் கரெக்டாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் மெத்தட் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுங்க,
கண்டிப்பாக போடுங்க. குரூப் 4ல் வந்து கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணலான்னா வின் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.